இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா இருவர்களை பற்றி பத்திரிகையாளர் வலமுரிஜான் எழுதிய தொடர்ல எம்ஜிஆர் திருமணம் செய்து கொள்ள ஜெயலலிதா ஆசைப்பட்டதாகவும், எம்ஜிஆர் தன்னை திருமணம் செய்து கொள்ளணும்னா ஜானகி அம்மாவை விவாகரத்து செய்யணும் என்றும், அதுக்காக 50 லட்சம் பேரம் பேசினதாகவும், பிறகு உலகம் சுற்றும் வாலிபனுக்காக எம்ஜிஆர் அவர்கள் ஜப்பான் சென்றபோது, நீ ஜப்பான் போனேன்னா நான் சிங்கப்பூருக்கு போவேன் அப்படின்னு ஜெயலலிதா சிங்கப்பூர் போனதாகவும், இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபலங்கள் எல்லாம் அப்போது பிரபலமாக இருந்த தியாகராஜ பாகவதரே எம்ஜிஆரை எழுந்து நின்று வரவேற்றார். பிடிக்காதவர்கள் பிடித்தவர்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆரை வணங்கினர். மக்கள் வெல்லமோ அதோ எம்ஜிஆர் இதோ எம்ஜிஆர் என்று மகிழ்ச்சியில் திளைத்த வண்ணமாக இருந்தது. இவற்றையெல்லாம் வைத்த வழி வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த ஜெயலலிதா எப்படியாவது கடந்த கால கருப்புகளை அழித்துவிட்டு எம்ஜிஆரை தன்னவராக ஆக்கிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார். வெக்கத்தை விட்டு தன் மூலமாக எம்ஜிஆருக்கு ஒரு வாரிசு உருவாக வேண்டும் என்று எம்ஜிஆரிடமே கேட்டார். இப்படி சில பெண்கள் கேட்பது உண்டுதான். எதற்கும் துணிந்தவர்கள் இவர்கள். பெண்ணாற்றாவிற்கு இப்படித்தான் ஒரு முறை சங்கடம் நேர்ந்தது. உலக அழகி ஒருவர் அவரை சந்தித்து, உங்களை மாதிரி அறிவும் என்ன மாதிரி அழகும் உள்ள ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று கேட்டார். முகமெல்லாம் அம்மை தழும்புகளும் தாடியுமாக இருந்த பெர்னாட்சா உடனே, உன் மாதிரி அறிவும் என் மாதிரி அழகும் உள்ள குழந்தை பிறந்தால் என்னவாகும் என்று கேட்டாராம். வாரிசை வழங்குவதா, அதிலும் ஜெயலலிதா மாதிரி ஒரு பெண்மணி வழியாக வழங்குவதா என்றெல்லாம் வள்ளல் எம்ஜிஆர் தீர்மானிப்பதற்கு உள்ளாக, ஜெயலலிதா இந்த பிள்ளை விளைச்சலுக்காக போட்ட நிபந்தனைகள் தான் எம்ஜிஆரை திக்குமுக்கள் அட வைத்தன. நான் உங்க மஞ்சத்தில் மனைவியாக மணப்பதென்றால் நீங்கள் ஜானகி அம்மாவை விவாகரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஜெயலலிதா முன்வைத்தார். அதைவிட கொடுமை, 2 லட்சம் நகைக்காக எம்ஜிஆரை எதிர்பார்த்திருந்த ஜெயலலிதா, ஜானகியை விவாகரத்து செய்தால் ரூபாய் 50 லட்சம் தருகிறேன் என்று வாய்ப்பந்தல் போட்டார். எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. ஜானகி அம்மையாரை மறந்து விடுங்கள் என்கிற ஜெயலலிதாவின் கோரிக்கை எம்ஜிஆர் நெஞ்சை 2ஆக பிளந்தது. வேதனையை நெஞ்சு குமிழியில் போட்டு புதைத்துவிட்டு எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்காக ஜப்பானுக்கு புறப்பட்டார். தியாகராஜ பாகவதர் திருமணத்தில் எம்ஜிஆரோடு உரசிக்கொண்டு நிற்க முடிந்த நம்மால் அதற்குள்ளாக உலகம் சுற்றும் வாலிபனுக்காக ஜப்பான் போக முடியவில்லையே என்று ஜெயலலிதா பதறினார். இந்த நாளில் ஜெயலலிதாவிற்கும் எம்ஜிஆருக்கும் காகித போரே நடந்தது. பிரபலமான ஒரு நாளிதழில் ஜெயலலிதா பேட்டி, சுருக்கப்பட்ட எம்ஜிஆரின் பதில் பேட்டி போன்றவைகள் வெளியாயின. உன்னால் ஜப்பான் போக முடியும் என்றால் என்னால் சிங்கப்பூர் போக முடியும் என்று காட்டுவதற்காக ஜெயலலிதா சிங்கப்பூர் போனார். சிங்கப்பூரிலும் ஜெயலலிதாவிற்கு சிக்கல் வந்தது. விசாவில் 14 நாட்கள் தான் தங்கலாம் என்று இருந்தது. 15வது நாள் ஜெயலலிதா சிங்கப்பூரில் பிடிபட்டார். அப்பொழுதும் எம்ஜிஆரை தான் தேடினார் ஜெயலலிதா. எட்ட முடியாத தொலைவில் இருந்த எம்ஜிஆர் அந்த நேரத்திலும் தனது நண்பர் சண்முக சிகாமணி வழியாக சிங்கப்பூரில் ஜெயலலிதா சிறைப்படுவதிலிருந்து காப்பாற்றினார். ஆனால் எம்ஜிஆருக்கு துரோகம் செய்வது ஒன்றையே தனது குலத்தொழிலாக கொண்ட ஜெயலலிதா அப்போதும் எம்ஜிஆரை விடவில்லை. தமிழ்நாட்டு பத்திரிகை ஒன்றுக்கு ஜப்பானில் எம்ஜிஆரை சந்தித்தேன் என்று பேட்டி கொடுத்தார். தன்னை பார்க்காமலேயே இப்படி ஒரு பேட்டி வந்ததற்காக எம்ஜிஆர் வருந்தினார். ஜானகி அம்மையார் எல்லா நிலவரங்களையும் ஏக காலத்தில் அறிந்தவர். ஆதலால் எம்ஜிஆரிடம் கண்ணீரோடு பேசினார். விளைவு, எம்ஜிஆர் என்னை தமிழ்நாட்டில் இருந்து வந்த எவரும் சந்திக்கவே இல்லை என்று பேட்டி கொடுத்தார். அந்த பத்திரிகை மீது வழக்கு போடுவேன் என்று மிரட்டினார். முதல் வாரம் எம்ஜிஆரை ஜப்பானில் சந்தித்தேன், எங்கெங்கே சந்தித்தேன், எப்படி சந்தித்தேன், என்னென்ன பேசினோம் என்றெல்லாம் கற்பனையாக கதை கலந்த ஜெயலலிதா மறுவாரமே பல்டி அடித்தார். ஒரு நிருபரை விட்டு இவராக கேள்வி கேட்க விட்டு நானாவது எம்ஜிஆரை சந்திக்கதாவது என்று ஜெயா மறுபேட்டி கொடுத்தார். ஜெயலலிதாவை அறிந்தவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். மற்றவர்களுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கியது. எம்ஜிஆரிடம் இது பற்றி கேட்டபோது, ஜெயலலிதாவின் தரமும் தகுதியும் இவ்வளவுதான் என்றார் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் ஜப்பானிலிருந்து திரும்பி வந்ததும் ஒளிவிளக்கு படத்தின் 100வது நாள் படவிழா நடைபெற்றது. மீண்டும் எப்படியாவது இந்த விழாவில் எம்ஜிஆரோடு ஒட்டி கொள்ளலாம் என்று ஜெயலலிதா முயற்சித்தார். ஆனால் அழைப்புதல் கூட ஜெயலலிதாவிற்கு அனுப்பக்கூடாது என்று எம்ஜிஆர் உத்தரவிட்டார். அதன் விளைவாக ஜெயலலிதா தூக்க மாத்திரைகளை சாப்பிட்டார். ஒரு நாள் முழுவதும் கண் விழிக்க முடியவில்லை. சந்தியா பதறினார். சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டார். இந்த முறை தன் மகள் ஜெயலலிதா பிழைப்பது அரிது என்று அழுது துடித்தார். அவர் வேண்டாத தெய்வமில்லை. எம்ஜிஆருக்கும் தகவல் சொல்லப்பட்டது.
முதலில் போகவே வேண்டாம் என்று இருந்தவர் பிறகு சாண்டோ சின்னப்ப தேவரின் வற்புறுத்தலால் பார்க்க போனார். ஜெயலலிதாவின் உடலில் பரவிவிட்ட விஷத்தை வெளியேற்றுவதற்காக டாக்டர்கள் படாத பாடுபட்டார்கள். எம்ஜிஆர் இந்த முறை இறுக்கமாகவே இருந்தார். அந்த அளவிற்கு அவரது இதயம் காயப்பட்டு இருந்தது. ஆனாலும் தனக்கு வேண்டிய டாக்டர்களிடம் எப்படியாவது அம்முவை காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். தன்னால் தானே ஜெயலலிதா மரணம் அடைந்தார் என்று தனக்கு பழி வந்துவிடுமோ என்று இரவெல்லாம் தூங்காமல் தவித்தார் எம்ஜிஆர். ஆகவே தெரிந்த டாக்டர்களுக்கெல்லாம் போன் பண்ணி ஜெயலலிதாவை எப்படியாவது காப்பாற்றிட வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டார். இந்த செய்திகள் அப்போது நாத்திகம் ராமசாமி நடத்திய நாத்திகம் பத்திரிகையில் வெளிவந்தன. 2 நாட்களுக்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு போன உயிர் புது உயிராக திரும்ப வந்தது. தமிழ்நாடு ஒரு காலத்தில் தலைவிரி கோலமாக அழ வேண்டும் என்று இருக்கிறதே. எம்ஜிஆர் சொன்னபடி சந்தியா ஜெயலலிதாவை மூகாம்பிகை கோயிலுக்கு அழைத்து போனார். இதுதான் சந்தர்ப்பம் என்று எம்ஜிஆர் வராவிட்டால் நான் வரப்போவதில்லை என்று ஜெயலலிதா சொன்னார். எம்ஜிஆர் மசிந்தார். கோவாவிற்கு ஒரு படப்பிடிப்புக்கு போவதாக ஜானகி முதல் எல்லோருக்கும் அல்வா கொடுத்துவிட்டு எம்ஜிஆர் மங்களூர் எக்ஸ்பிரஸில் ஏறி போனார். ஜெயலலிதாவை யாருக்கும் தெரியாமல் வழியில் கொண்டு ஏற்றிவிட்டார்கள். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஒரே பெட்டியில் அமர்ந்தார்கள். ஆனாலும் ஜெயலலிதா எப்படியாவது எம்ஜிஆருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவரை மடக்கி விடலாம் என்கிற முயற்சிகளில் ஈடுபட்டார். ஆனாலும் எம்ஜிஆர் இறுக்கமாக இருந்தார். நெஞ்சு நிறைய ஆசை இருந்தாலும் ஜெயலலிதாவை கொஞ்சி குலாவிய ரவிச்சந்திரன் முதல் விஜயா மல்லையா வரை பல பேர் அவரது நினைவு குலத்தில் அலைகளை உண்டாக்கினார்கள். கோயிலுக்கு போகிற போது குடும்பம் நடத்துவதெல்லாம் அம்மனுக்கு ஆகாது என்று சொல்லிவிட்டார். இதை வானொலியில் வேலை செய்கிற ஒரு சிநேகிதிடம் ஜெயலலிதாவை பலமுறை வாய்விட்டு சொல்லியிருக்கிறார்.